ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த செக்ஷன் போகலாம். ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் செக்ஷனில் வந்து நான் கன்சிஸ்டண்ட்டை பற்றியே பேசியிருந்தேன். இல்லை, கன்சிஸ்டண்ட் அப்படின்னா அதுக்கு சொல்யூஷன் இருக்கும், அதுக்கு வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கலாம், இல்லை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்போ வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கும்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் தி ஆர்குமெண்டட் மேட்ரிக்ஸ் இது ரெண்டுமே நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் அன்னோனுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா the system has unique solution and we graphed that. இதே இந்த இடம் வந்து இந்த நம்பர் ஆஃப் அன்னோனை விட கம்மியாக இருந்தது, less than 3 விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா the system is consistent and it has infinitely many solutions. நிறைய எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது, ஸோ இந்த சம்மில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ லிசன். ஸோ லெட் மீ ட்ரை டு சால்வ் திஸ். இப்போது இந்த இடத்துல வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் தி கன்சிஸ்டன்சி. எஸ், ஐ மஸ்ட் டாக் அபவுட் தட் வேர்ட் கன்சிஸ்டன்ட். ஆனால் கிராஃபுக்கு போகும்போது நான் பேசுகிறேன் அந்த வார்த்தையை பற்றி. நான் ஒரு விஷயத்தை யோசித்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆஸ் யூஷுவல் ஒரு சிக்ஸாக் போட்டுக்கிறேன். அந்த சிக்ஸாக் எதுக்கு? இதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதுங்க. ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுங்க. அதில் நோட்ஸ்லாம் இன்கம்ப்ளீட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி போட்ட ஹோம்ஒர்க்லேயும் ஒரு சில தப்புலாம் பண்ணியிருந்தீங்க. என்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலா, லெஸ் தென் 3 அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் ரோ எக்கலான் ஃபார்முக்கு கீழே டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். ஓகே, வில் கோ ஹெட். ஸோ இதை நான் மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதிடுறீங்க. மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எழுதின பிறகு நான் நேராக ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு வந்துடுறேன். ஓகே, ஐ வில் கம் டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 1 minus 1 1 2 minus 1 1 3 minus 1 1 4 minus 1 2 and that constant matrix 9 4 6 7. So this is the augmented matrix. So நம்மளுடைய பிளான் படி இங்கே மேலே 1 இருக்கு இல்லை, அந்த 1 இருந்ததுன்னா we can easily make this 0. இதையும் 0 ஆக்கலாம், இதையும் 0 ஆக்கலாம், பட் ஐ மஸ்ட் யூஸ் திஸ். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ இந்த ஒரு சம் தான் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். R2ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, R3ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, R4ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. R2 R3 R4 இது எல்லாத்துலேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. R2 எழுதிடுறேன், R3 எழுதிடுறேன், R4 எழுதிடுறேன். ஸோ ரிப்பீட்டட்லி இன் மெனி சம்ஸ் we have did that. Okay, we have done that. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், அடுத்தது எதை யூஸ் பண்ண போகிறீங்க? R1 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 இதை போட்டுரு. இது கூட -2 பெருக்கலாம்ல, R1 கூட -2 பெருக்கலாம்ல, -2. R1 கூட -3 பெருக்கினா இந்த இடம் 0 ஆகிடும்ல, -3. R1 கூட -4 பெருக்கலாம்ல, பெருக்குனா 0 ஆகிடும். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எதுவும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடையாது. 1 -1 1 அண்ட் திஸ் இஸ் -9. இங்கே டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே என்ன செய்யணும், இதை -2ஆல் பெருக்கணும். -2 + 2 0. ரொம்ப பொறுமையாக இது ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா +2 -1 வாட் இஸ் திஸ், வில் கெட் +1. ஓகே, இதை ரெண்டுத்தையும் பெருக்கினீங்கன்னா -2 1 what is -1 -1. if you multiply this you will get 18 4 9 2 are 18 minus into minus plus. அப்போ இது வந்து என்ன வரும், 22 வரும். ஸோ ஒரு வேலை வரும். ஸோ இந்த இடத்துல ஸ்பீடாக போகாதீங்க, நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்க விஷயம் அதுதான். இதுக்கப்புறம் என்ன செய்யணும், -3ஆல் பெருக்கணும். ஐ ஷுட் மல்டிப்ளை திஸ் பை -3. So -3 இதை பெருக்கினீங்கன்னா you will get +3. this is -3 and this is 27. 2 -1 1 4. let me add this. you will get sorry
3 minus 1 1 6. So இதை add பண்ணிங்கன்னா you will get 0. If you add this you will get 2. If you add this you will get minus 2. If you add this you will get 33. Am I right? 33. Okay. Okay. So இப்போ இது கூட நீங்கள் என்ன செய்யணும், மைனஸ் 4 பெருக்கணும்ல, R1 கூட மைனஸ் 4 பெருக்கணும். மைனஸ் 4 பெருக்கினீங்கன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 4 மைனஸ் 4 9 4s are 36. அதுக்கப்புறம் இங்கே 4 minus 1 2 7. If you add this you will get 0, and if you add this you will get 3. If you add this you will get minus 2. If you add this you will get 43. Am I right? 43. Okay. So இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணும்போது பொறுமையாக செய்யுங்க. இப்போ அடுத்தது என்ன செய்வோம், ஸோ நம்மளுக்கு இப்போது இந்த இடத்த 0 ஆக்குவோம்ல, இந்த இடத்த 0 ஆக்குவோம், இந்த இடத்த 0 ஆக்குவோம், பட் we will use this. Let us use this. Okay. So the transformation is at R3 and R4. So let me write this R3 R4. So நிறைய சம் போடுறோம், நான் போடுறதை காப்பி பண்ணுறது இல்லாமல் நீங்கள் வேறு இன்னும் எக்ஸ்ட்ரா சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. இந்நேரம் இந்த விஷயத்தில் தப்பு இல்லாமல் நம்ம ஃபெமிலியராக ஆகிட்டு இருக்கணும், கண்டிப்பாக ஆகணும். ஓகேவா? R3, but I am going to use this R2. I can multiply minus 2 here, right? minus 2. I can multiply minus 3 here. Okay, 0 ஆக்கிறதுக்கு அதுதான் வழி. So I will use the rough work. 1 minus 1 1, and this is minus 9, and this is 0 1 minus 1 and 22. So I will come here. So let me multiply this by minus 2. If you multiply this by minus 2 you will get 0 2 minus 2. Sorry, if you multiply minus 2 you will get minus 2 here. If you multiply minus 2 you will get plus 2. If you multiply this you will get minus 44. So let me add this with R3. What is R3? 0 2 minus 2 and 33. So 0 plus 0 is 0. This is also 0, and this is also 0, and if you subtract this what you will get? 1 1 minus. This is minus 11. Am I right? Okay. Then இந்த இடத்துல இப்போ minus 3 ஆல பெருக்கலாம். I will multiply by minus 3. 0 minus 3 plus 3 plus into minus minus 66. Am I right? So 0 3 minus 2 and 43. So let us add this. You will get 0 here, you will get 0 here, and you will get 1 here. If you subtract this you will get 3 and 2. 23 you are getting minus. So let me write that 0 0 1 and minus 23. See, in row echelon formula என்ன இருக்கணும், கடைசி ரோவில் அதிகமான ஜீரோஸ் இருக்கணும், அதை விட கம்மியான ஜீரோஸ் அதுக்கு மேலே இருக்கணும், அதை விட கம்மியான ஜீரோஸ் அதுக்கு மேலே இருக்கணும். அப்படி தான் ஏறுபடி வடிவம், எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நான் என்ன செஞ்சிடலான்னா, இந்த R3ஐயும் R4ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா தட் ஹேப்பன்ஸ் இல்லை, அது அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துடும்ல அது. ஸோ இந்த இடத்துல ஸோ புக்கில் இருக்க எல்லா சம்மையும் எழுதி பார்த்துருங்க நீங்கள். R3ஐயும் R4ஐயும் interchange பண்ணாலே you will get the row echelon form. This is not row echelon form, right? 1 minus 1 1 minus 9 0 1 minus 1 22. I'll interchange these two rows 0 0 1 minus 23, and I will bring it down 0 0 0 and minus 11. So this is row echelon form. Okay. So this is the matrix AB, augmented matrix. This is the matrix A, and this is the matrix B. So what is the rank of this augmented matrix? The rank of this augmented matrix is 1 2 3 4. The rank is 4. What is the rank of A? Can you say the rank of A?
This is the matrix A, right? This is the matrix A. The rank is 1, 2, 3. The rank is 3. Yes, this is the first time we are getting. Here, the rank of A is not equal to rank of A bar B. Am I right? Yes. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சம்லையுமே ரெண்டுத்தோடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்திருக்கு. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸோட கம்மியாகவும் இருந்திருக்கு. ஸோ தட் வி டிஸ்கஸ் that may have unique solutions or infinitely many solutions. See, this is the thing I want to say. If the rank of A and the rank of this augmented matrix are not equal, then the given system is inconsistent. That is, it has no solutions. இதுக்கு தீர்வுகள் இல்லை. இது ஒருங்கமைவு அற்றது. It is inconsistent. இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கு சொல்யூஷன் இல்லை அப்படின்னு சொல்றோம். இந்த 4 பிளேனும் வந்து ஒருங்கமைவா இல்லை அப்படின்னு சொல்றோம். So what is the meaning of consistent? கன்சிஸ்டன்ட்ன்ற வார்த்தையை இப்போதைக்கு மேக்ஸ் புக்கை தாண்டி வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா? நான் கூட பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து டெய்லி ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, உங்களுடைய ஒர்க் அவுட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? ஒர்க் அவுட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருங்கன்னா, இப்போ இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கும் அதை அப்படியே செய்யணும், மறுநாளும் அதே செய்யணும். யூ ஷுட் நாட் கிவ் எனி பிரேக். அந்த ஹார்ட் ஒர்க்குன்ற இடத்துல டெய்லியும் அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இஃப் யூ ஆர் இன் டயட், யூ ஷுட் பி இன் கன்சிஸ்டன்ட். ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு நல்லா டயட்டில் இருக்கிறது, ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்றது, திஸ் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஒரே இடத்துல ஒரே மாதிரியாக நீங்கள் இல்லை, ஒரே இடத்துல நீங்கள் இல்லை. நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, இந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிக்கும் போது ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணணும், பயங்கரமாக படிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படியே ஒரு மாதம் ஆனவுடனே அப்புறம் அதில் ஆக்சிலேஷன் இருக்கும். அதுக்கேற்ற விக்ட்ரி தான் உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கான வெற்றி தான் கிடைக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் வந்து கடைசி வரையும் ஐ எம் சீயிங் மெனி ஆஃப் மை நிறைய பேரை நான் பார்த்துட்ருக்கேன். அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க, அந்த முடிவில் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. கன்சிஸ்டன்ட்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது. ஒரு 3 பிளேன் வந்து 1,1,1ன்றதுல கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த 1,1,1ன்ற பாயிண்டில் ஒரு பிளேன் இருக்குது, அதே புள்ளியில் இன்னொரு பிளேனும் இருக்குது, அதே புள்ளியில் இன்னொரு பிளேனும் இருக்குது. இந்த ஒரு புள்ளியில் 3 பிளேனும் இருக்குது. இந்த ஒரு புள்ளியில் அது நிலையாக இருக்குது. தே ஆர் கன்சிஸ்டன்ட். ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், டேஸ்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கப்பா, எதை வாங்கி சாப்பிடு, அந்த டேஸ்ட்டில் தே ஆர் கன்சிஸ்டன்ட் அப்படின்னா அந்த இடத்துல எல்லாமே இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். படிக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு நாள் படிக்கிறீங்க, நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்க, அப்படி இல்லை. யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் ஃபார் 365 days. ஃபுல்லாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் உடம்புல வந்து கரெக்டான மாற்றம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த 4 பிளேனுமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் டிஸ்கஸ் இன் தி ஸ்க்ரீன். யூ கம். Okay, you please listen here. ஓகே, ஒரு கிரீன் கலர் பிளேன் வந்திருக்கு. அடுத்தது நான் இன்னொரு பிளேனை ஹைலைட் பண்ணுறேன், வேற ஒரு இடத்துல வந்திருக்கு. இப்போ கண்ணுக்கு தெரிகிற வரலையும் இந்த 2 பிளேனும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. கண்ணுக்கு தெரிகிற வரலையும் கன்சிஸ்டண்ட்டாக இல்லைன்னு என்ன அர்த்தம்னா ஒரே இடத்துல இல்லைன்னு அர்த்தம். இட்ஸ் நாட் லைக் தட். இது பேரலாக இல்லை, இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, இது கொஞ்சம் நேராக இருக்குல்ல. கண்டிப்பாக இதை ஜூம் இன் பண்ணோன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுவது. ஸோ நான் ஜூம் மைனஸ் பண்ணுறேன்.
தோ இருக்கு. இங்க பாரு, இந்த லைன்ல அது கன்சிஸ்டண்டா இருக்கு. கன்சிஸ்டன்ட்னா ஏதோ ஒரு விஷயத்துல அது ஒரே மாதிரியா இருக்கு. டெய்லி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்க. டெய்லி உங்களுடைய டயட்ல நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்க. டெய்லி உங்களுடைய ஸ்டடீஸ்ல நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கீங்க. வேற எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க ஒரே மாதிரி இருக்கலாம். 2 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. இந்த ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுல ரொம்ப கன்சிஸ்டண்டா, they are consistent in a same thing. They are consistent in a line. They are consistent in a line. Okay, so listen. இப்ப அடுத்த பிளேன் எடுக்கிறேன். ஓகே, இந்த ரெண்டு பிளேனும் இங்க கன்சிஸ்டண்டா இருக்கு. இந்த இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. நான் நாலாவது பிளேனை ஹைலைட் பண்றேன். பாருங்களேன், இந்த மூணு பிளேனும் இந்த இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. இந்த மூணு பிளேனும் ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. இது கன்சிஸ்டண்டா இருக்க வேண்டிய இடத்துல இந்த கிரீன் பிளேன் கன்சிஸ்டண்டா இல்ல. அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. வேற எந்த இடத்துல ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. See, you slightly come to that here. You please listen here. இப்போ இந்த நாலாவது ஈக்குவேஷனை விட்டுருங்க. ஓகே, அந்த கிரீன் கலர் பிளேனை விட்டுருங்க. நான் ஸ்க்ரீனில் காட்டின கிரீன் கலர் பிளேன். ஆனால் இந்த மூணு மேட்ரிக்ஸை மட்டும் கவனிங்களேன். நான் சொல்ல போகிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுமா என்னன்னு தெரியல, பட் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். ப்ளீஸ் லிசன். இந்த இடத்த பாருங்களேன். இதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ இந்த சம்மை போட்டால் என்ன செய்வீங்க? Rank of A is 3. Am I right? Rank of A, B is 3. They are consistent. They must have unique solution. அதான் சொல்றேன், இந்த மூணு பிளேனும் கன்சிஸ்டண்டா இருக்கு. ஒரே இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. இது மூணு கன்சிஸ்டண்டா இருக்க இடத்துல இது கன்சிஸ்டண்டா இல்ல. அப்ப அதுக்கு சொல்யூஷன் இல்ல. You please come to the screen. See, நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பிளேன் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கு. ஒரு இடத்துல கன்சிஸ்டண்டா இருக்கு. ஆனா அது மூணு கன்சிஸ்டண்டா இருக்க வேண்டிய இடத்துல இந்த பிளேன் கன்சிஸ்டண்டா இல்ல. Hope you will understand that. So இது மூணுமே கன்சிஸ்டண்டா இருக்கு. Okay? So here it is consistent. Here it is consistent. ஆனா இது கன்சிஸ்டண்டா இருக்க வேண்டிய இடத்துல இந்த green color consistent இல்ல. ஆனா அப்போ நாம என்னன்னா, the given system is not consistent. So that's the thing you must understand. The given system is not consistent. இந்த மூணு கன்சிஸ்டண்டா இருக்கு சார், அப்படி இப்படிலாம் சொல்ல தேவையில்ல. இதுல ஃபர்ஸ்ட் மூணுன்னு சொல்ல வரல நான். இங்க நம்ம ஏதோ ரோவெல்லாம் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஈக்குவேஷன் எங்க போயிருக்குன்னு தெரியல. யூ கேன் திங்க் வாட் எவர் யூ வாண்ட். அது பெருசான யோசனையை கண்டிப்பா இது பண்ணும். ஸோ ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ரேங்க் ஆஃப் ஏ பி வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட். இட் மே ஹாவ் யூனிக் சொல்யூஷன் ஆர் இட் மே ஹாவ் infinite number of solution. அது எப்போ infinitely many solution இருக்கும், எப்போ unique solution இருக்கும்னுட்டு பயங்கரமான clarity இப்போ உங்களுக்கு இருக்கும். But when the rank of A is not equal to rank of E, we can quit the sum. அதோட முடிச்சிடலாம், because the system is inconsistent and it has no solution. We'll see in the next class. Thank you.